Hi everyone, I'm Ram. Affiliate marketing மூலியமா monthly $1000 இருந்து $5000 வரைக்கும் எப்படி சம்பாதிக்கிறன்ற சீரிஸ்ல இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம 11 வீடியோ பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வீடியோ நம்பர் 12. இந்த affiliate marketingல நான் 30 வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த 30 வீடியோஸ் நீங்க டீட்டெயிலா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 30 நாள் முடிஞ்சிட்டு நீங்க வந்துட்டு உங்களோட affiliate marketing ஸ்டார்ட் பண்ணி நீங்க $ல earn பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த விதத்தில் இது வரைக்கும் நம்ம 11 வீடியோ பார்த்துட்டோம். இந்த 12வது வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்கா ஒரு வெப்சைட்டை WordPress வெப்சைட்டை எப்படி நம்மளால செட்டப் பண்ணி கிரியேட் பண்ண முடியுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விதின் 10 மினிட்ஸில் ஒரு WordPress வெப்சைட்டை வந்துட்டு செட்டப் பண்ணிடுவீங்க. அது எப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல வெப்சைட் செட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு ஹோஸ்டிங். ஸோ ஹோஸ்டிங்னா என்னது, எப்படி சூஸ் பண்ணுறது, எது பெஸ்ட் ஹோஸ்டிங்கு, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இதெல்லாம் டீட்டெயிலாக நான் வந்துட்டு வீடியோ டே 9ல் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ளூ ஹோஸ்டோட லிங்க் வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங் ஆஃபர் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன். இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான பேக்கேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் தான் செய்ய போகிறீங்கன்னு சொன்னாக்கா இந்த பேசிக் நீங்கள் போயிடலாம். இல்லை நிறைய வெப்சைட் செய்யணும், இல்லை நிறைய வீடியோஸ் உங்களோட வெப்சைட்டில் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பேசிக்கே நீங்கள் போயிடலாம். நான் பேசிக்கே செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டொமைன், நீங்கள் எந்த இடத்துலையுமே டொமைன் வாங்கிடாதீங்க. ஸோ பிகாஸ் இந்த பேக்கேஜில் வந்துட்டு டொமைன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ண உங்களோட வெப்சைட் வைக்கக்கூடிய ஒரு பேரை இங்கே நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். நான் இங்கே ராம்ஸ்டேக்னு கொடுத்துருக்கேன், ramstack.comனு. ஸோ இதை பார்ப்போம் இருக்கான்னு. ஓகே, ஸோ இந்த டொமைன் நேம் வந்துட்டு அவைலபிள். இப்போ இந்த இடத்துல உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட பேக்கேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ 12 மந்த்துக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை 2 இயர்ஸுக்கா, இல்லை 3 இயர்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களான்றதை இங்கே செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து 12 மந்த்ஸ் போட்டுட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டொமைன் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. SSL சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாவது இந்த லாக்ன்ற சிம்பிள் இது எதுக்குன்னு நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் அன்டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களோட கிரெடிட் கார்டு போட்டு நீங்கள் பேமெண்ட் நடத்தலாம். இல்லைனா உங்களோட பேபால் ஐக்கான் வச்சும் நீங்கள் வந்து பேமெண்ட் நடத்தலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ளூ ஹோஸ்டிங்கை நம்ம வாங்கிட்டோம். இப்போ நம்ம கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருவோம். இந்த இடத்துல நீங்கள் ப்ரீவியஸாக டைப் பண்ண உங்களோட டொமைன் நேம் வந்திருக்கும். நான் ராம்ஸ்டேக்னு கொடுத்துருந்தேன், அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்கும். இப்போ இதோட நீங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. லாகின் பண்ணுறதுக்கு நம்ம போயிடுவோம். கோ டு லாகின். இப்போ இந்த ஹோஸ்டிங்கோட லாகின்க்கு வந்திருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் முதல்ல கொடுத்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல கீன் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. ப்ளூ ஹோஸ்டிங்களோட லாகின் பேஜில் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல கிரியேட் வெப்சைட் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு ஸ்டார்ட் பில்டிங்னு இதை கொடுத்துருங்க. உங்களோட சைட் வந்து எதை பற்றியோ எந்த நீஷ் பற்றியோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துடலாம். இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் நேம் கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எப்படி வந்துட்டு செட்டப் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். கண்டினியூ. நீங்கள் லோகோ வச்சுருந்தீங்கன்னா இங்கே லோகோ நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். இல்லைனா அந்த பேர் மட்டும் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டினியூ. இதில் வந்துட்டு ஃபூட்டரில் வந்துட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் எழுதிடுங்க, அட்ரஸ் அதெல்லாம் எழுதிடலாம். இப்போதைக்கு நான் வந்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். இதை நம்ம லேட்டராக கூட செஞ்சிடலாம். இந்த WordPress அட்மினை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உங்கள் வெப்சைட்டோட பேக் ஹேண்ட்னு சொல்லக்கூடிய இந்த WordPressோட பேக் ஹேண்ட். எனி சேஞ்சஸ், எனி அப்டேட் உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் செய்யறதா இருந்தால் இந்த இடத்துல தான் செய்யணும். இதுதான் வந்து நம்மளோட வெப்சைட்டோட பேக் ஹேண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பேஜ் கம்மிங் சூன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் எல்லா செட்டப்பும் செஞ்சுட்ட பிறகு இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்துட்டு லைவ் ஆகிரும். அதுக்கப்புறம் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தும் உங்களோட வெப்சைட்டை யார் வேணாலும் சர்வ் பண்ணலாம். நீங்கள் இந்த WordPress பேக் ஹேண்டில் லாகின் பண்ணி இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு சொன்னாக்கா இதுக்கு மேலே நீங்கள் வெப்சைட் URL போட்டுட்டு /wp-admin கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல உங்களோட WordPressோட பேக் ஹேண்டோட லாகினுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இங்கே நீங்கள் லாகின் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். இப்போ நம்ம இந்த WordPressோட பேக் ஹேண்டில் வந்துட்டோம். விதின் 10 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட்டை செட்டப் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெப்சைட்டை என்னென்ன டீம்ஸ் யூஸ் பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா
பிளாகிங் செய்யறதுக்குன்னு ஒரு சர்டன் டீம்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா டீம்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம செய்ய முடியாது. என்னென்ன பிளகின்ஸ் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் நான் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, வெப்சைட்லாம் வச்சு தான் நம்ம வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணுமா அப்படின்னுவாங்க. வெப்சைட் இல்லாமல் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு ஒரு ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்கை வாங்கிட்டு உங்களோட ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ பேஜோ கிரியேட் பண்ணிட்டு இதில் நீங்கள் பெய்ட் ஆட் போட்டுட்டு இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். பட் நான் உங்களுக்கு சொல்லி தரது வந்துட்டு இஸ் அ லாங் டேர்ம் ரெவென்யூ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே வந்துட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணினா நீங்கள் ஒரு பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாகணும். அதுவும் ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த வெப்சைட் வந்துட்டு இது ரேங்க் ஆக உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ஒரு வழியை அமைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 30 வீடியோஸும் விடாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்படி கமெண்ட்டும் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் வந்துட்டு பிளாகிங்கை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் பேச போறேன். எப்படி ஆர்டிகல் எழுதுறது இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தயவு செஞ்சு முதல் வீடியோல இருந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ளோவே தெரியும். இந்த 30 days challenges வீடியோவை கண்டிப்பா எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க. 30வது நாளுக்கு மேல நீங்களும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.